நவம்பர் புரட்சி தின பேரவையினுடைய தலைவர் அவர்களே, மாவட்ட செயலாளர் தோழர் முத்துக்கண்ணன் அவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பில் நவம்பர் புரட்சி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் புரட்சி தினம் உலகம் முழுக்க எழுச்சியோடு கொண்டாடப்படுது. ரஷ்யாவிலே கூட கடந்த 2017ஆம் ஆண்டு, அதாவது நவம்பர் புரட்சி தினத்துடைய 100 மிகுந்த எழுச்சியோடு கொண்டாடப்பட்டது. ஆனால் பலருக்கும் கேள்வி இருக்கு, நவம்பர் புரட்சி தினத்தினுடைய பொருத்தப்பாடு இன்னைக்கு என்ன என்ற கேள்வி என்பது பொதுவாக நாம் பேசும்போது சமூகத்தில் எழுகிற கேள்வி. இன்னைக்கு சோவியத் யூனியன் சிதைவுற்ற பிறகு, உலகில் 1/3 பங்காக இருந்த சோசலிச முகாம் பலவீனப்பட்ட பிறகு, நவம்பர் புரட்சி தினத்தை ஏன் இவ்வளவு எழுச்சியோடு கொண்டாட வேண்டும் என்ற கேள்வி. ஆனால் இந்த கேள்வி மீறி தான் உலகம் முழுக்க நவம்பர் புரட்சி தினம் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன என்பது மிக முக்கியமானது. அதை நாம் நிச்சயமாக பேசணும். நாம் பேசுவது என்பதை விட இந்த நவம்பர் புரட்சி தினத்தினுடைய பொருத்தப்பாடு இப்பவும் நீடிக்கிறது என்பதை நம்முடைய எதிரிகள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நமக்கு தெரியும், அங்கே குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் என்பது தெரியும். அந்த இருதுருவ அரசியலில் நமக்கு ஒன்றும் எந்த பிரமையும் கிடையாது. ஆனால் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். இது ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் நடைபெறுகிற மோதல் அல்ல, இது கம்யூனிசத்திற்கும் சுதந்திரத்திற்கும் இடையிலான மோதல் என்று பேசினார். கமலா ஹாரிஸ்க்கு அவங்களுடைய ஒரு கம்யூனிச வேர்கள் இருக்கு அப்படின்னு பேசினார். ட்ரம்ப் அப்படி ஒரு கம்யூனிசத்தை பற்றி பேச வேண்டிய தேவை களத்தில் இருக்கிறதா என்பது வேறு. ஆனாலும் கூட அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கம்யூனிசத்திற்கும் சுதந்திரத்திற்கும் இடையில் நடைபெறுகிற மோதல் இது, போட்டி இது என்று பேசினார். அதுபோல இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்காலம் இல்லை என்று பேசுபவர்கள் கூட, ஆனால் கம்யூனிசத்தை பற்றி சோசலிசத்தை பற்றி பேசாமல் கடந்து போக முடிகிறதே இல்லை. மோகன் பகவத் விஜயதசமி உரை நிகழ்த்துவார், RSSனுடைய தலைவர். அதுதான் அடுத்த ஓராண்டிற்கு RSSனுடைய செயல்பாட்டிற்கான பாதை. இந்த விஜயதசமி உரையில் 2023 விஜயதசமி உரையில் அவர் பண்பாட்டு மார்க்சியம் என்பது நம்முடைய எதிரிகளில் ஒன்று என்று குறிப்பிட்டார். கல்ச்சுரல் மார்க்சிஸ்டுகள் எதிரிகளில் ஒன்று என்று குறிப்பிட்டார். இப்போ நம்ம கவர்னர் RN ரவி அவர் மார்க்ஸ் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தொடர வேண்டும் என்று தான் விரும்பினார் என்று இங்கே பேசுகிறார். இதுவெல்லாம் தற்செயலானதல்ல. ஏன் சோவியத் யூனியன் சிதைவுக்கு பிறகும் உலகில் 1/3 பங்காக இருந்த சோசலிச நாடுகள் பின்னடைவை சந்தித்த பிறகும் கூட நம்முடைய எதிரிகளை அச்சுறுத்துவதாக இன்றைக்கும் கம்யூனிசம் என்ற வார்த்தையும் சோசலிசம் என்ற வார்த்தையும் நீடிக்கிறது என்பதுதான் இந்த நவம்பர் புரட்சி தினத்தினுடைய பொருத்தப்பாட்டை நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான விஷயம். நம்முடைய கட்சி காங்கிரஸ் நடைபெற போகுது மதுரையில். அநேகமாக நம்முடைய கட்சி காங்கிரஸ்
அரசியல் சூழல் பற்றி விவாதிக்கும். நாம் ஒரு அடிப்படை முரண்பாடுகளாக இந்த சமூகத்தில் 4 முரண்பாடுகளைத்தான் நாம் பேசுகிறோம். ஒன்று, ஏகாதிபத்தியத்திற்கும் சோசலிசத்திற்கும் இடையிலான முரண்பாடு. 2வது, ஏகாதிபத்திய நாடுகளுக்கிடையான முரண்பாடு. 3வது, ஏகாதிபத்தியத்திற்கும் 3ஆம் உலகத்திற்கும் இடையிலான முரண்பாடு. 4வது, மூலதனத்திற்கும் உழைப்பிற்குமான முரண்பாடு. இந்த 4 முரண்பாடுகள் தான் சமூகத்தின் அடிப்படை முரண்பாடுகள் என்று நாம் பேசுகிறோம். இதில் எது முக்கியமான முரண்பாடு என்று கேட்டால் 4மே முக்கியமான முரண்பாடு. ஒரு முரண்பாட்டை இன்னொரு முரண்பாட்டை விட முக்கியமானது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட மையமான முரண்பாடு எது என்று நாம் மதிப்பிட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏகாதிபத்தியத்திற்கும் சோசலிசத்திற்கும் இடையிலான முரண்பாடு தான் சென்ட்ரல் கான்ட்ரடிக்ஷன், மையமான முரண்பாடு என்று நாம் வரையறுத்திருக்கோம். மற்ற முரண்பாடுகளில் எல்லாம் முக்கியமான முரண்பாடுகள். சில முரண்பாடுகள் முன்னுக்கு வரும். நவீன தாராளமய காலத்தில் ஏகாதிபத்தியத்திற்கும் 3ஆம் உலக நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடு தான் முன்னுக்கு வருகிற வாய்ப்புள்ள முரண்பாடு என்று நாம் சொல்கிறோம். ஃபோக்கல் கான்ட்ரடிக்ஷன், அதுவும் வாய்ப்புள்ள முரண்பாடு என்று தான் 2007 நம்முடைய கட்சி காங்கிரஸ் மதிப்பிட்டது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான மதிப்பீடுகள் நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், கம்யூனிஸ்டுகள் அரசியலை, சர்வதேச அரசியலை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு, இந்த சமூகத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு மிக முக்கியமானது. ஆகவே நவம்பர் புரட்சியோட முக்கியத்துவம் என்பதில் மிக முக்கியமானது இந்த யுகத்தினுடைய மையமான முரண்பாடாக, சென்ட்ரல் கான்ட்ரடிக்ஷனாக ஏகாதிபத்தியத்திற்கும் சோசலிசத்திற்கும் இடையிலான முரண்பாடு தான் இருக்கும், அதான் தொடர்கிறது என்பதுதான். அதனால தான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு இன்னைக்கு சீனாவை உலக அரங்கில் தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை அது செய்து கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், சீனாவினுடைய வளர்ச்சி என்பது ஏகாதிபத்தியம் தனக்கான அச்சுறுத்தலாக அது பார்க்குது. கிட்டத்தட்ட இந்தியாவும் சீனாவும், சீன புரட்சி 49 இந்தியா விடுதலை பெறும்போது 1947 என்று சொன்னால், அன்னைக்கு 2 நாடுகளை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 2 நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சீனா இந்தியாவை விட 1947 குறைவாக இருந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது குறைவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு சீனா உலகத்தில் 2வது மிகப்பெரிய உற்பத்தி நாடாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இன்னைக்கு மாறி இருக்கு. அமெரிக்கா $25 ட்ரில்லியன், சீனா $17 ட்ரில்லியன். சீனா இன்னும் சொல்லப்போனால் கோவிட் காலத்தில் அமெரிக்கா பெரிய அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட போது குறிப்பிட்ட சில மாதங்களில் சீனாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அமெரிக்காவையே கடந்தது. அந்த அளவிற்கு இன்னைக்கு சீனா அமெரிக்காவை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நெருங்குகிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பொருளாதார சவாலாக மாறி இருக்கிறது. இந்தியா 5வது இடத்தில் இருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்தில் இருக்கு. இந்தியா ஜெர்மனிய மேலே இருக்கு, ஜப்பான் இந்தியாவுக்கு மேலே இருக்கு, சீனா அமெரிக்கா. 2029க்குள்ள ஜெர்மனியை ஜப்பானை விஞ்சிடும் இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று பேசப்படுது. ஆனால் அப்படி விஞ்சினாலும் கூட இன்னைக்கு இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி $3.3 ட்ரில்லியன். இந்தியாவை போல 5 மடங்கு, இந்தியாவை விட மிக குறைவாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வைத்திருந்த சீனா இன்னைக்கு இந்தியாவை போல ஒரு 5 மடங்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டிருக்கக்கூடிய நாடாக உலக அரங்கில் திகழ்கிறது. சீனா பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், விவாதங்கள் இருக்கலாம். நம்ம கட்சி காங்கிரஸ் கடந்த காலங்களில் விவாதித்திருக்கிறது, எதிர்காலத்திலும் நாம் விவாதிப்போம். ஆனாலும் இன்றைக்கு உலக ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு கடிவாளம் போல பொருளாதார அரங்கில் சீனா திகழ்வது என்பதே மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனால தான் உலக அரங்கில் சீனாவை தனிமைப்படுத்துகிற ஒரு முயற்சியில் அமெரிக்கா இன்னைக்கு ரொம்ப முனைப்போட இருக்கு. சீனா மிகப்பெரிய நாடு,
மிகப்பெரிய பொருளாதார பலம் கொண்ட நாடு. ஆனால் சின்ன கியூபாவை விட தயாரல்ல அமெரிக்கா. கியூபா மீது பல்வேறு பொருளாதார தடைகள், உலக கருத்து முழுக்க பொருளாதார தடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி கியூபா மீது பொருளாதார தடைகளை விதித்து கொண்டே இருக்கிறது. இந்த சிறிய கியூபா இராணுவ ரீதியாக அமெரிக்காவுக்கு சவால் விட முடியாது. சிறிய கியூபா அமெரிக்காவுக்கு மிக அருகில் இருக்கிற காரணத்தினால் அது அபாயம் என்பதல்ல. ஆனால் இன்றைக்கு ஏகாதிபத்தியம் எதை புரிந்து வைத்திருக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய எதிரி என்பது சித்தாந்த ரீதியான எதிரி என்பது சோசலிசம் தான், கம்யூனிசம் தான் என்பதை புரிந்து வைத்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு நவம்பர் புரட்சி தினம் என்று நாம் பேசும்போது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் மட்டுமல்ல இந்த சமூகத்தையும் நாம் உள்வாங்க செய்ய வேண்டியிருக்கிறது என்பதுதான் நாம் இது போன்ற பகிர்வுகளுடைய மிக முக்கியமான, கொண்டாட்டங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். உங்களுக்கு இதனுடைய வரலாறு என்பதற்கெல்லாம் நிறைய தடவை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்குள் அதிகம் போக வேண்டிய தேவை இருப்பதாக கருதலை. ஒரு நீண்ட காலம் கட்சியோடு இணைந்து செயல்படக்கூடிய தோழர்கள் நிறைய இருக்கக்கூடிய அவை, அதற்குள்ள போல இருந்தாலும் நாம் உலகம் முழுக்க ஒரு தாக்கத்தை நவம்பர் புரட்சி ஏற்படுத்தியது என்பது மிக முக்கியமானது. நாம் பிப்ரவரி புரட்சி என்பது ஜார்மனனை தூக்கி எறிந்தது. நவம்பர் புரட்சி என்பதுதான் உலகத்தில் முதலாக ஒரு கம்யூனிச அரசை நிறுவிய வரலாற்றுக்கு சொந்தமானது. ஒரு பாரிஸ் கம்யூன் என்பது ஒரு நீடிக்கவில்லை. அது வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் ஒரு அரசியல் சாசன ரீதியாக ஒரு கம்யூனிச அரசு அமைந்தது என்று சொன்னால் அது 1917 நடைபெற்ற நவம்பர் புரட்சி உருவாக்கியது தான் என்பது. அது அக்டோபர் புரட்சின்னு சொல்கிறோம். ஏன்னா ஜூலியன் காலண்டரை ரஷ்யா பின்பற்றிய காரணத்தினால அது தேதி என்று பார்த்தால் அக்டோபர் 25 வரும். ஆனால் நவம்பர் 7 என்று கொண்டாடுவதற்கு காரணம் இந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்பதுதான். ஆனால் இப்போது போன்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலேயே ஜார் மன்னன் வீழ்ந்த அந்த பிப்ரவரி புரட்சியைத்தான் பாரதி தன்னுடைய பாடலில் எழுதினான். நமக்கு தெரியும், ஆகாவென்று எழுதுபார் யுக புரட்சி என்பதை எழுதினான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உலகம் முழுக்க ஈர்த்த ஒரு புரட்சியாக நவம்பர் புரட்சி என்பது இருந்தது. இந்த நவம்பர் புரட்சியினுடைய பல்வேறு அம்சங்களை நாம் பேசலாம் என்றாலும் கூட இதனுடைய 5 அம்சங்களை மட்டும் தொட்டுவிட்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, நவம்பர் புரட்சி என்பது மற்ற புரட்சிகளிலிருந்து எப்படி வேறுபட்டதாக இருந்தது என்பது. இரண்டாவது, இந்த புரட்சியின் பின்புலத்தில் இருந்த ஒரு பெரும் தியாகம். மூன்றாவது, புரட்சியை பொறுத்தவரையில் அந்த புரட்சி என்பது எப்படி மக்களின் பங்கேற்போடு அமைந்தது என்பது. நான்காவது, இந்த புரட்சியில் இன்றைக்கும் உலகம் முழுக்க கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, ஒரு கைகோர்ப்பு பற்றிய செய்தி. ஐந்தாவது, சோவியத் யூனியன் நிகழ்த்திய சாதனைகள் என்பது. ஒன்று, மற்ற புரட்சியிலிருந்து இது எப்படி மாறுபட்டதாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் பல புரட்சிகள் சமூகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த புரட்சிகள் எல்லாம் ஒரு மேலாதிக்க ஒடுக்குமுறை சக்திக்கு முடிவு கட்டும் போது இன்னொரு மேலாதிக்க ஒடுக்குமுறை சக்தி அந்த இடத்தில் அமர்ந்தது என்பது. இப்போ பிரெஞ்சு புரட்சி என்பது வரலாற்றில் மிக முக்கியமானது. ஆனால் அது ஒரு முதலாளித்துவ புரட்சி தான். பிரெஞ்சு புரட்சி துவக்கத்தில் தோல்வி அடைந்தது. ஆனால் அது ஒரு முதலாளித்துவ புரட்சி உருவாவதற்கான விதைகளை தூவிய புரட்சி. அது வைத்த முழக்கம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த முழக்கம் அன்னைக்கு ஒரு நிலப்பிரபுத்துவ பிடியில் இருந்த தேசங்களில் இவையெல்லாம் பெரிய ஈர்ப்பை உருவாக்குச்சு. ஆனால் இந்த கோஷங்கள் என்பதனுடைய முழுமையான பொருளை அவர்களால் ஈடேற்ற முடியலை.
இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை முதலாளித்துவத்தால் நிலைநாட்டவே முடியாது என்பது. ஆகவே நவம்பர் புரட்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு மேலாதிக்க ஒடுக்குமுறை சக்தியை வீழ்த்தும் போது அதிகாரத்தை சுரண்டப்படுகிற, ஒடுக்கப்படுகிற மக்களின் கைகளில் கொண்டு வந்து சேர்த்தது என்பதுதான் மிக முக்கியமானது. இரண்டாவது, இதன் பின்னால் இருந்த பெருந்தியாகம். உங்களுக்கெல்லாம் தெரியும், வரலாற்றில் 1905 ரஷ்யாவில் ஒரு புரட்சிக்கான முயற்சி நடைபெற்று அது தோல்வியை தழுவியது. ஆனால் 1905 இருந்து 1917 வரை பல்வேறு அடக்குமுறைகளை, கடுமையான அடக்குமுறைகளை சந்தித்தார்கள். வேலை நிறுத்தங்கள், போராட்டங்கள், விவசாயிகளுடைய எழுச்சி, இதுவெல்லாம் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நாம் நிறைய வாசிக்க முடியும். மூன்றாவது, மக்களோட பங்கேற்பு. நாமெல்லாம் தியாகங்களை பற்றி, இன்னல்களை பற்றி நாம் நிறைய வாசிக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் லெனின் வர்ணிக்கும் போது அந்த தியாகங்கள், இன்னல்கள், அதை பற்றிய ஒரு பச்சாதாபத்தை உருவாக்குவது போல புரட்சியை வர்ணிக்கல. அவர் புரட்சிகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டோரின் திருவிழாக்கள் அப்படின்னு சொன்னார். சுரண்டப்படக்கூடிய மக்களின் திருவிழாக்கள் என்று சொன்னார். ஆகவே மக்கள் எழுச்சி என்பது ஒரு புதிய சமூகத்தை படைக்கும், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் என்பதை நிரூபித்த ஒரு புரட்சியாக இது இருந்தது. நான்காவது, ஒரு வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில்தான் சோசியலிசத்தை நோக்கிய பயணம் நிகழும் என்றுதான் மார்க்ஸ் காலத்தினுடைய மதிப்பீடு என்பது இருந்தது. ஆனால் லெனின் தான் அதை நடைமுறைப்படுத்தும் போது, ஒரு முதலாளித்துவ கன்னி பலவீனமான நாடுகளில் அதை அடித்து நொறுக்குவதன் மூலம் சோசியலிசத்தை நோக்கிய பயணம் சாத்தியம் என்பதை நிரூபித்தார். அப்ப முழுமையாக ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படாத நாடுகளில் தொழிலாளி விவசாயி கூட்டணி என்பதுதான் ஒரு புரட்சிக்கான கைகோர்ப்பாக, அச்சாணியாக இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு வரை நாம் பேசுகிறோம், ஒர்க்கர் பெசன்ட் அலையன்ஸ் என்பது, விவசாயி தொழிலாளி கூட்டணி என்பதை இன்றைக்கு வரை நாம் பேசுகிறோம். ஐந்தாவது அம்சம், சோவியத் யூனியனுடைய மிக பெரும் சாதனைகள். இன்னைக்கு வீழ்ந்திருக்கலாம் சோவியத் யூனியன், சோசியலிச முகாம் பின்னடைவை சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் உலகம் முழுக்க மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் தொடர்வதற்கு சோவியத் யூனியன் மிக முக்கியமான காரணம். ஏனென்றால் 1922 தான் சோவியத் யூனியனா உருவாகுது. புரட்சிக்கு 5 ஆண்டுகள் கழிச்சு தான் 1991 சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு 69 ஆண்டுகள் தான் உலக அரங்கில் ஒரு சோவியத் ஒன்றியமாக அது இருந்தது. பல்வேறு தேசிய இனங்களை இணைக்கிற ஒரு 15 குடியரசுகளை உள்ளடக்கிய ஒரு ஒன்றியமாக சோவியத் யூனியன் இருந்தது. அந்த தேசிய இனங்களுக்கு பிரிந்து செல்கிற அதிகாரம் உள்பட தரப்பட்டிருந்தது. ஆனால் இந்த 69 ஆண்டுகளுடைய பயணம் என்பது மிக முக்கியமானது. எப்படி ஒரு சோசியலிச சமூகம் ஒரு மனித குலத்தின் முன்னேற்றத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்ற முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஆண்டுகளாக இந்த 69 ஆண்டுகள் இருந்தது. நான் குறிப்பாக 2-3 விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். உலக பெருமந்தம் பொருளாதாரத்தில் இப்போதும் பேசப்படுவது. இப்போதெல்லாம் நெருக்கடிகள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது. சின்ன சின்ன நெருக்கடிகளாக உலக நெருக்கடிகள் வெடிக்கிற காலமாக இருக்கு. இலங்கையில் வெடிச்சதை பார்த்தோம், பங்களாதேஷில் வெடிச்சதை பார்த்தோம். இப்படி வெடிக்கிறது. நாம் உலக நிதி நெருக்கடி உலகளாவிய நெருக்கடியாக 2008 வந்ததை பார்த்தோம். 1997 தெற்காசிய நெருக்கடி என்பது உலகத்தில் பேசப்பட்ட நெருக்கடியாக இருந்தது. ஆனால் 1920 22
24லிருந்து 1934 வரை இருந்த அந்த உலக பெருமந்தம் இருக்கு இல்லையா, அந்த உலக பெருமந்தம் தான் முதலாளித்துவம் சந்தித்த மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அப்ப இஎம்எஸ் தன்னுடைய பிளானிங் இன் கிரைசிஸ் என்ற புத்தகத்தில் அதை பற்றி நிறைய தகவல்களை தந்திருப்பார். எப்படி உலக பொருளாதாரமே ஸ்தம்பித்து போய் நின்றது என்பது. 1924 ஒரு நாட்டின் உற்பத்தி 100 என்று வைத்துக் கொண்டால் 1934 அதே 100 என்ற அளவை முதலாளித்துவ நாடுகளால் தக்க வைக்க முடியல. அமெரிக்கா மட்டும்தான் 100லிருந்து கீழே விழுந்து திரும்ப ஒரு 120 நின்னது. நான் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இந்த புள்ளி விவரங்களை தான் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் அதில். ஆனால் சோவியத் யூனியன் 1924 100 என்ற அளவை வைத்துக் கொண்டால் அது 432 என்கிற அளவில் 1934 இருந்தது. ஒரு 4.5 மடங்கு பொருளாதார வளர்ச்சியை எப்போது எட்டியது என்று சொன்னால், உலகம் முழுக்க இருக்கிற முதலாளித்துவ நாடுகள், வளர்ந்த நாடுகள் உள்பட ஏகாதிபத்திய நாடுகள் மிக பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருந்த காலம். வேலை இல்லை, வருமானம் கிடையாது, தொழில்கள் அன்னைக்கு நடத்த முடியலை, உலகம் முழுக்க ஸ்தம்பித்து நின்றது. அப்ப அதுவரை முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை கோட்பாடா என்ன இருந்ததுன்னா, பொருளாதாரத்தில் அரசு தலையிடக்கூடாது என்பதுதான். லேசஸ் ஃபேர் என்று சொல்வார்கள். பொருளாதாரத்தில் அரசு தலையிடக்கூடாது, பொருளாதாரம் அதுபோக்கில் செல்லும், அரசு தலையிட்டு பொருளாதாரத்தில் எதையும் சரி செய்யக்கூடாது. இதுதான் முதலாளித்துவத்தினுடைய கோட்பாடாக 1924 வரை இருக்கிறது. 1924 34 வரை உலகம் முழுக்க ஏற்பட்ட நெருக்கடி. ஒருவேளை சோவியத் யூனியன் இல்லாவிட்டால், ஒருவேளை சோவியத் யூனியன் அந்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சி சாத்தியம் என்பதை நிரூபித்திருக்காவிட்டால், முதலாளித்துவம் ஒருவேளை அரசு தலையிடாது என்கிற கோட்பாட்டை அப்படியே தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் முதலாளித்துவம் அரசு தலையிடா கொள்கை என்பதை மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும். அப்போது மிகப்பெரிய பிரிட்டனை சேர்ந்த முதலாளித்துவ பொருளாதார நிபுணர் ஜான் மேனார்ட் கீன்ஸ் என்கிற கீன்சியன் பொருளாதாரம் என்று நாம் சொல்றோம். அவர் தான் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு கம்யூனிச எதிர்ப்பாளர், ஒரு ஆன்டி கம்யூனிஸ்ட் அவர். ஆகவே அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படியே அனுமதித்துமையானால் உலக கவனம் முழுக்க சோசியலிச முகாம் பக்கம் திரும்பும், எல்லாரும் சோவியத் யூனியனை பார்ப்பார்கள், அங்க வேலை கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, அங்க மக்களுடைய துயருக்கு தீர்வு கிடைக்குது என்று பார்ப்பார்கள். ஆகவே அரசு தலையிட்டு பொருளாதாரத்தை உயிர்ப்பிப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று ஜான் மேனார்ட் கீன்ஸ் பேசுறார். இது முதலாளித்துவம் தன்னை திருத்திக் கொள்வதல்ல, முதலாளித்துவம் நெருக்கடியிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கு அது கண்டுபிடித்த ஒரு வழி. அது ஜான் மேனார்ட் கீன்ஸ் சொன்னதை பிரிட்டன் ஏற்றுக்கொள்ளல, அவர் பிறந்த நாடு ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அமெரிக்காவில் ரூஸ்வெல்ட் அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு பொருளாதாரத்தை உயிர்ப்பிப்பதற்காக அரசு தலையிடும் என்கிற கொள்கையை அடைப்பு ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நாம் பேசுகிறோம், பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பேசுகிறோம், அரசு பொருளாதாரத்தில் தலையிட வேண்டும் என்று நாம் பேசுகிறோம், போக்குவரத்து கழகங்களை அரசே கையில் வைத்திருக்க வேண்டும் என்று நாம் பேசுகிறோம், வங்கிகள் அரசின் கையில் இருக்க வேண்டும் என்று நாம் பேசுகிறோம். ஆனால் அரசு பொருளாதாரத்தில் தலையிடுவது என்கிற கோட்பாட்டை முதலாளித்துவம் ஏற்றுக்கொள்வதற்கு சோவியத் யூனியனுடைய இருப்பு நிர்பந்தம் தான் மிக முக்கியமான காரணமாக அன்றைக்கு அமைந்தது. வேடிக்கையாக சொல்லுவாங்க, கீன்ஸ்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி தான் அரசு தலையிடுவது என்று கேட்குறாங்க. கீன்ஸ் சொல்வார், ஒன்றுமே செய்ய முடியலன்னா எப்படி வேலையை உருவாக்குறது, எந்த தொழிலை உருவாக்குறது, தொழிலை உருவாக்கணும்னா தொழிலுக்கு கிராக்கி வேணுமே, டிமாண்ட் வேணுமே, மக்கள் கையில் வாங்கும் சக்தியே இல்லையே என்று கேட்டபோது கீன்ஸ் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு,
ஒன்றில் ஒரு குழியை தோண்ட சொல்லுங்க, தோன்றால் கையில் 100 ரூபா கொடுங்க அப்படி சொல்லுவார். 100 ரூபா கொடுத்தால் ஒரு 100 ரூபாய் உழைப்பாளி மக்கள் கைகளில் போனால் அது 100 ரூபாய்க்கான கிராக்கியை சந்தையில் ஏற்படுத்தும். அது ஒரு உற்பத்தியை தூண்டும். அங்கே உற்பத்தி நிகழும் போது ஒரு கூலியாக ஒருத்தருக்கு 100 ரூபா கிடைச்சா அது மீண்டும் சந்தையில் அது கிராக்கியை உருவாக்கும், டிமாண்டை உருவாக்கும். ஆகவே ஒரு 100 ரூபாய் என்பது ஒரு 100 ரூபாய்க்கான தாக்கம் என்பதல்ல, மல்டிப்ளையர் எஃபெக்ட், பெருக்கல் விளைவு. இதை ஜான் மேனார்ட் கீன்ஸ் விளக்குறார். விளக்கி தான் பொருளாதாரத்தில் தலையிட வேண்டும் என்று வேடிக்கையாக சொல்லுவாங்க. கீன்ஸ்ட கேட்டாங்களாம், சரி குழியை தோண்டிட்டோம், 100 ரூபா கொடுத்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு. குழியை மூட சொல்லுங்க, அதுக்கு 100 ரூபா கையில் கொடுங்க என்று சொன்னார். எதற்காக என்று சொன்னால் இதில் மிக முக்கியமான அம்சம், ஒரு பக்கம் சோசலிசம் நெருக்கடிகளுக்கு அப்பாற்பட்டு முன்னேற முடியும் என்று நிரூபித்த நேரத்தில் முதலாளித்துவம் தன்னுடைய அடிப்படை கோட்பாடான அரசு தலையிடா கொள்கை என்பதை மாற்றிக்கொண்டு அரசு பொருளாதாரத்தில் தலையிடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை அது உருவாக்கியது. 1940-45 ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகங்களே செயல்பட வேண்டிய நிலைமை இல்லாத அளவிற்கு சோவியத் யூனியனில் வேலைவாய்ப்புகள் என்பது உருவாக்கப்பட்டது. இது பொருளாதார தளத்தில் மட்டுமல்ல, சமூக தளத்தில் சோவியத் யூனியன் வந்த பிறகுதான் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது உலகம் முழுக்க வருது. சோவியத் யூனியன் வந்த பிறகுதான் பெண்களுக்கான வாக்குரிமை என்பதே பிரிட்டன் தருது. சோவியத் யூனியன் வந்த பிறகுதான் பெண்களுக்கு வாக்குரிமை என்பதையே பிரான்ஸ் தருது. இதுவெல்லாம் சோவியத் யூனியன் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள். இப்படி நிறைய சாதனைகளை நாம் பட்டியல் போட முடியும். மூன்றாவது, விஞ்ஞான வளர்ச்சியில் சோவியத் யூனியன் ஏற்படுத்திய சாதனை. ஹிரோஷிமா நாகசாகி குண்டு விழுந்த பிறகு இன்றைக்கு வரை உலகத்தில் இன்னொரு அணுகுண்டு விழாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் உலக மக்களின் கருத்து, உலக சமாதானம் பற்றிய விழிப்புணர்வு. ஆனால் அன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சோவியத் யூனியனுடைய இருப்பு, அதுவும் மிக முக்கியமானது. ஆனால் சோவியத் யூனியன் இராணுவ பலத்தை வளர்த்து கொள்வதன் மூலம்தான் இந்த செக்கை வைக்க முடிஞ்சது. சோவியத் யூனியன் அமெரிக்காவுக்கு போட்டியாக தன்னுடைய இராணுவ பலத்தை வளர்த்து கொண்டது. 1953 அமெரிக்கா ஹைட்ரஜன் பாம்பை கண்டுபிடிச்சா 10வது மாதத்தில் சோவியத் யூனியனும் ஹைட்ரஜன் பாம்பை கண்டுபிடிக்குது. 1957 முதல் செயற்கை சேட்டலைட்டை சோவியத் யூனியன் விண்வெளிக்கு அனுப்பியாச்சு. 1961 யூரி காகரின் விண்வெளி பயணத்துக்கு போறார். உலக அரங்கில் இதெல்லாம் ஒரு சோசலிசத்தினுடைய மேன்மையை ஒரு பறைசாற்றுகிற நிகழ்வாக இதெல்லாம் இருந்தது. அப்போ முதலாளித்துவம் சிறந்ததா சோசலிசம் சிறந்ததா என்பது வெறும் சித்தாந்த ரீதியாக மட்டும் பேசினால் போதாது. அதனுடைய மேன்மை என்பது நிரூபிக்கப்பட வேண்டும், மக்கள் உணர வேண்டும் என்பது. ஏனென்றால் பின்னால் இப்படிப்பட்ட சோவியத் யூனியன் சிதைவுற்றது, பின்னடைவை சந்தித்தது. இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் என்று ஆய்வு செய்யும் போது இது போன்ற சில மக்களுடைய தேவைகளை கணக்கில் கொள்ள சோவியத் யூனியன் தவறியது மிக முக்கியமான காரணம் என்று கூட பின்னால் பேசப்பட்டது. அது வேற, நான் அந்த அம்சங்களுக்குள்ள இப்ப போல. ஆனாலும் கூட ஒரு அடிப்படையான அம்சம் நம்ம மத்தியில் இப்ப தோழர் சீதாராம் யெச்சூரி இல்லை. 1992 சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் அது மிக முக்கியமான நம்முடைய கட்சி காங்கிரஸ், சோவியத் யூனியன் வீழ்ந்தவுடன் நடைபெறுகிற மாநாடு. உலகம் முழுக்க பல கம்யூனிஸ்ட் கட்சிகளை களத்தை விட்டு வெளியேறிய நிலைமை, மாற்றிய சூழல், சோசலிசம் என்ற பெயரையே மாற்றிக்கொண்ட நேரம். அப்போது நடைபெற்ற மாநாடு சென்னை கட்சி காங்கிரஸ். அந்த கட்சி காங்கிரஸில் தத்துவார்த்த தீர்மானங்கள் பற்றிய வரைவை யெச்சூரி அவர்கள் தான் தயாரித்தார் என்பதை நாம் இப்போது வாசிக்கிறோம். அது தந்த வெளிச்சம் மிக முக்கியமானது.
அது நமக்கு மட்டுமல்ல, உலக கம்யூனிச இயக்கத்திற்கு. அதில் சொல்லப்பட்ட அம்சங்கள் 2 மிக முக்கியமான அம்சங்கள். ஒன்று, சோசலிசத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, சோசலிச முகாமுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு சோசலிச சித்தாந்தத்தின் பின்னடைவு அல்ல என்று அழுத்தமாக சொன்னோம். சோசலிச நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு சோசலிச சித்தாந்தத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவு அல்ல, மாறாக சோசலிச விதிகள் மீறப்பட்டதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு என்பது இது ஒரு அம்சம். இதோட நாம நிக்கல. 2ஆவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாளித்துவத்தில் ஏற்படுகிற நெருக்கடிகள் முதலாளித்துவத்தின் விதிகள் மீறப்படுவதால் ஏற்படுகிற நெருக்கடிகள் அல்ல, முதலாளித்துவத்தின் விதிகள் கடைபிடிக்கப்படுவதாலேயே ஏற்படுகிற நெருக்கடி. ஆகவே முதலாளித்துவத்தில் நெருக்கடிகள் உள்ளார்ந்த பண்புகளாக இருக்கிறது என்று நாம் சொன்னோம். இன்ஹரண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ் என்பது முதலாளித்துவ சமூகத்தில் இருப்பது என்பது. இன்றைக்கும் நவம்பர் புரட்சியினுடைய பொருத்தப்பாடு முக்கியத்துவம் என்று பேசுவதற்கு காரணம் இந்த 2 அடிப்படையான வரையறுப்புகள். ஒன்று, சோசியலிச முகாமுக்கு ஏற்பட்ட பின்னடைவு சித்தாந்தத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவு அல்ல, சித்தாந்த மீறல்களால் ஏற்பட்ட பின்னடைவு. ஆனால் முதலாளித்துவ முகாமில் ஏற்படுகிற பின்னடைவு என்பது அமைப்பு சார்ந்த பின்னடைவு, முதலாளித்துவ விதிகள் கடைபிடிப்பதாலேயே ஏற்படுகிற பின்னடைவு என்று நாம் வரையறுத்தோம். இந்த வரையறுப்புகள் இன்றைக்கு வரை காலத்தால் நிரூபிக்கப்படுகிற வரையறுப்புகளாக இன்றைக்கு வரை இருக்கு. சோவியத் யூனியன் வீழ்ந்தவுடன் முதலாளித்துவ முகாமுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். இதுதான் வரலாற்றின் இறுதி கட்டம் என்று வர்ணித்தார்கள். எண்ட் ஆஃப் த ரோடு, முதலாளித்துவம் தான், கேபிட்டலிசம் இஸ் த எண்ட் ஆஃப் த ரோடு, இதுதான் சமூகத்தின் பயணத்தில் கடைசி நிறுத்தம் முதலாளித்துவம் தான் என்று பேசினார். முதலாளித்துவத்திற்கு மாற்று கிடையாது என்று பேசினார்கள். டினா, there is no alternative என்று. ஒரு சித்தாந்தத்தை, ஏகாதிபத்தியம் ஒரு கருத்தை உருவாக்குகிறது என்று சொன்னால் அது உலகம் முழுக்க பரப்பப்படும். நான் தினமணியில் அப்போ ஒரு கட்டுரை வந்தது, நல்லா நினைவில் இருக்கு. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னன்னா, உலகமயம் என்ன பயம் என்ற தலைப்பு. டினா என்பதான், there is no alternative, வேறு வழி இல்லை என்பதைத்தான் தினமணி தலைப்பாரிச்சு. உலகமயம் என்ன பயம். அன்றைக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான, இன்றைக்கும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் எழுதிய ஒரு கட்டுரை. ஆகவே ஒரு பெரிய சோர்வை உலகம் முழுக்க இருக்கிற முற்போக்கு ஜனநாயக இடதுசாரி சக்திகளுக்கு, புரட்சிகர பயணத்தில் இருக்கிற சக்திகளுக்கு ஏற்படுத்திய இயல்பாக அந்த சோவியத் யூனியனுடைய பின்னடைவு இருந்தது என்று நாம் சொல்லலாம். ஆனால் மார்க்சியம் நமக்கு ஒரு சரியான பாதையை, வெளிச்சத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. உற்பத்தி சக்திகளுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி, உற்பத்தி உறவுகளில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் என்பது ஒரு சமூகத்திற்கு பொருந்தாமல் போகும்போது அந்த சமூகம் மாற்றத்தை நோக்கி பயணிப்பதை தடுக்க முடியாது என்கிற அந்த மதிப்பீடு என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த காலங்கள் முழுக்க வழி நடத்தியது என்பதை நாம் பார்க்கணும். ஏனென்றால் நமக்கு தெரியும், முதலாளித்துவ சமூகம் என்றால் செல்வ குவியல், முதலாளித்துவ சமூகம் என்று சொன்னால் ஏற்றத்தாழ்வுகள், முதலாளித்துவ சமூகம் என்று சொன்னால் அது வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சியை கொண்டதாக இருக்கும். முதலாளித்துவ சமூகத்தில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படாது. முதலாளித்துவ சமூகம் என்பது உலகம் முழுக்க இருக்கிற ஜனநாயக உரிமைகளை, தொழிற்சங்க உரிமைகளை காவு கேட்கும். முதலாளித்துவம் தன்னுடைய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு போர்களை கூட உருவாக்கும். மனித குலத்தின் பெரும் துயரங்களுக்கு அது வழிவகுக்கும் என்றெல்லாம் நாம் முதலாளித்துவ சமூகத்தை பற்றி நாம் சொல்கிறோம். ஆகவே தான் நாம் சொல்கிறோம், டினா என்று சொல்லும்போது 2000 வரை நம்மால் அதை கருத்து ரீதியாக எதிர்கொள்ள நாம் தடுமாறணும். ஏன்னா அந்த அளவுக்கு அலை அடித்தது, அந்த அலை அடித்தது. ஆனால் 2000க்கு மேலே நாம் அதற்கு மாற்று முழக்கத்தை நாம் உருவாக்கணும், சீட்டா என்று உருவாக்கணும்.
there is no alternative. டினா என்று சொல்லும்போது சீட்டா சோசலிசம் இஸ் த ஆல்டர்னேட்டிவ், சோசலிசம் தான் மாற்று என்பதை நாம் உருவாக்கணும். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த நவீன தாராளமயம் என்பது 1970களிலேயே அமெரிக்காவில் அமலாக்கப்பட்டது, 80களில் பிரிட்டனில் அமலாக்கப்பட்டது, 90களிலிருந்து இந்தியா போன்ற நாடுகளில் அது அமலாக்கப்பட்டது. ஆனால் அது 30 ஆண்டுகளுக்குள் அமலாக்க துவங்கிய 30 ஆண்டுகளுக்குள், ரீகன் காலத்தில் தான் அமலாக்க துவங்கப்பட்டது. 30 ஆண்டுகளுக்குள் உலகத்தில் நெருக்கடிகள் வெடிக்க துவங்கிவிட்டன. அதான் 1997 தெற்காசிய நெருக்கடி, 2008 உலக நிதி நெருக்கடி என்பது. தோழர்களே, அதனுடைய விவரங்களுக்குள் நான் போகவில்லை. ஆனால் முதலாளித்துவம் தான் இறுதியானது என்று பேசியவர்கள் இப்போது அப்படி பேச முடியவில்லை. ஆனால் இப்போதும் முதலாளித்துவம் தான் இறுதியானது என்பதை ஆணவமாக பேச மறுக்கிறார்களே ஒழிய, அதை மென்மையாக இப்போது பேசுகிறார்கள், நளினமாக இப்போதும் பேசுகிறார்கள். நாம் பார்க்கிறோம். அப்போது வேறு வழி இல்லை, உலகமயத்தோடு இணைப்பதை தவிர நாடுகளுக்கு வேறு வழி இல்லை என்று பேசினார். இந்தியாவிலேயே பேசினார். எப்படி நம்ம தனியாக நிற்க முடியும்? ஜப்பானில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் இந்தியாவிற்கு வர வேண்டாமா? இந்தியா நாளை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாதா? மூலதனம் இந்தியாவிற்குள் வருவது போல இந்திய நாட்டின் மூலதனமும் வெளிநாடுகளுக்கு போகலாம், வெளிநாடு சந்தைகளை இந்தியாவும் கைப்பற்றலாம் என்றெல்லாம் பேசினார்கள். ஆகவே உலகமயத்தோடு இணைவதை தவிர ஒரு வழி இல்லை என்று பேசினவர்கள் 2005-6 வரும்போது அவர்களால் இப்படி பேச முடியவில்லை. எப்படி பேசினார்கள் என்று சொன்னால், அதிக இணைப்பு என்றால் அதிக நாசம் என்று பேசினார். உலகமயத்தோடு இணைப்பதை தவிர ஒரு வழி இல்லை என்று சொன்னவர்கள் மோர் இன்டகிரேஷன் மீன்ஸ் மோர் மிசரிஸ், அதிகமான இணைப்பு என்றால் அதிகமான நாசம் என்று பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காரணம், 2008 உலக நிதி நெருக்கடி உலகம் முழுக்க முதலாளித்துவத்தினுடைய போதாமையை அது நிரூபிப்பதாக மாறிடுச்சு. பல நிறுவனங்கள் திவாலாச்சு, பல நிறுவனங்கள் கார்ப்பரேட் டிஃபால்ட் என்பார்கள். 189 ஆண்டுகள் இருந்த ஒரு மிகப்பெரிய வங்கி அமெரிக்காவிலே வாச்சோவியா வங்கி வீழ்ந்தது. பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்தது. நூற்றுக்கணக்கான வங்கிகள் திவாலானது. நிதி நெருக்கடியாகத்தான் அது துவங்கியது, ஆனால் அது பிறகு பொருளாதார நெருக்கடியாக அது மாறியது. நிறுவனங்களின் திவாலாக இருந்தது போக அது தேசங்களின் திவாலாக மாற ஆரம்பித்தது. ஐஸ்லாந்து என்ற தேசமே திவாலானது. ஐஸ்லாந்து என்ற தேசமே திவாலானது. அதனுடைய வரிசையில் தான் கடைசியில் இப்போ இலங்கை என்பது நாம் கண் முன்னால், பங்களாதேஷ் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல சுதந்திர சந்தை என்று பேசினார்கள். உலகம் முழுக்க யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போகலாம் என்றெல்லாம் பேசினார்கள். அப்போது பல பேர் கேட்டார்கள், சுதந்திர சந்தை என்று சொன்னால் பெரு நிறுவனங்கள் வரும்போது சிறு தொழில் நிறுவனங்கள் நசிந்து விடுமே, சிறு தொழில் நகரங்கள் பாதிக்கப்படுமே என்று பேசினார். பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தால் இந்திய தொழில்கள் பாதிக்கப்படுமே, இந்திய பெருந்தொழில்கள் வந்தால் சிறு தொழில்கள் பாதிக்கப்படுமே. நாம் திருப்பூர் போன்ற, ஈரோடு போன்ற, கோவை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய சிறு தொழில் நசிவை பற்றி பேசும்போதெல்லாம் இன்றைக்கு அவர்கள், ஆனால் போட்டி என்று வரும்போது போட்டியை எதிர்கொள்ள நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று பேசினார். இன்னும் யானைகள் காதல் செய்தால் புல்வெளிகள் நசுங்கத்தான் செய்யும் என்று விளக்கம் கொடுத்தார். யானைகள் காதல் செய்தால் புல்வெளிகள் நசுங்கத்தான் செய்யும், மிகப்பெரிய நிறுவனங்கள் போட்டி போட்டால் சிறு தொழில் நிறுவனங்கள் நசுங்கித்தான் போகும் என்றெல்லாம் விளக்கம் கொடுத்தார். ஆனால் 2005-6 வரும்போது பெரிய நிறுவனங்களுடைய வீழ்ச்சி எல்லாம் வந்த பிறகு இப்படி அவர்களால் பேசவில்லை. இந்த நோபல் பரிசு தரும்போதெல்லாம் அதுக்கு நோக்கம் இருக்கும். இப்போ பங்களாதேஷினுடைய அதிபராக, இடைக்கால அதிபராக வந்திருக்க யூனஸுக்கு நோபல் பரிசு கொடுத்தார்கள். எதற்கு கொடுத்தார்கள்? அவர் ஒரு சிறிய வங்கியை,
பங்களாதேஷில் பன்னாட்டு வங்கிகளுடைய அளவோடு ஒப்பிட முடியாத சிறிய வங்கியை அங்கே ஒரு கூட்டுறவு கிராமப்புற தளத்தோடு அவர் நடத்தினார் என்பதற்காக புதிய முழக்கத்தை கொண்டு வந்தார்கள். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், சிறியது தான் அழகானது என்று. யானைகள் காதல் செய்தால் புல்வெளி நசுங்கும் என்று சொன்னவர்கள் சிறியது தான் அழகானது என்று பேச ஆரம்பித்தார்கள். நாம் பார்க்கிறோம். நாம் உள்பட வளர்ச்சி என்கிற ஒரு பிரமைக்கு ஆட்பட்டோம். நான் சொல்றது நடுத்தர வர்க்கம், இடதுசாரி எண்ணம் கொண்டவர்கள் கூட திகைத்து நின்ற ஒரு இடம் வளர்ச்சி என்கிற வாதத்திற்கு. ஆனால் இப்போதும் கூட உலகமயம் அமலாக துவங்காத காலத்தோடு ஒப்பிட்டீர்கள் சொன்னால் பிரபாத் பட்நாயக் வளர்ச்சி பற்றி ஒரு அருமையான கட்டுரையை எழுதியிருக்கிறார். அவர் 1961 2022 வரை அந்த கட்டுரையில் பேசுறார். அவர் பிரிக்கிறார், 13 ஆண்டுகளா பிரிக்கிறார். 1961 to 73 உலக பொருளாதார வளர்ச்சி 5% மேலே இருந்தது. 73 84 கொஞ்சம் குறைந்தது. ஆனால் அதற்கு பிறகு 84 உலகம் முழுக்க நவீன தாராளமய கொள்கைகள் அமெரிக்கா, பிரிட்டன், பிறகு இந்தியாவில் அமலாக துவங்கிய பிறகு வளர்ச்சி 5% எப்போதுமே எட்டவில்லை. பீக் ரேட் அவர் சொல்றார், பீக் ரேட் என்பது உலக வளர்ச்சி விகிதம் 5% எட்டவே இல்லை. இப்ப 2.1% என்பது, நான் புள்ளி விவரங்களுக்குள் போகவில்லை. அதற்குள் இருக்கிற மிக முக்கியமான கருத்து என்ன என்று சொன்னால், பொருளாதாரத்தில் அரசு தலையிட்ட காலத்தில் எட்டப்பட்ட வளர்ச்சி விகிதத்தை அரசு தலையிடாத இந்த நவீன தாராளமய யுகத்தால் எட்ட முடியவில்லை என்பது. ஆனாலும் கூட செல்வ குவிப்பு நிகழ்ந்திருக்கிறது. வளர்ச்சி என்று எதை பேசுகிறார்கள் என்று சொன்னால், வளர்ச்சி என்று எதை பேசுகிறார்கள் சொன்னால், இந்த எட்டியிருக்கிற வளர்ச்சியிலும் கூட உருவாகி இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து பேசுகிறார்கள். ஆனால் ஆக்ஸ்ஃபாமினுடைய அறிக்கை 1% பேர் கையில் 43% செல்வம் குவிந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற 1% பணக்காரர்கள் கையில் 43% செல்வம் குவிந்திருக்கிறது. 66% அடித்தள மக்கள் கையில் ஒரே 1% செல்வம் தான் இருக்கிறது. இன்னும் வேடிக்கை என்னன்னு பார்த்தால், நீங்க கோவிட் காலத்திற்கு பிறகுதான் ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. கோவிட் காலத்திற்குள் பிறகுதான் 22 ஆண்டுகளாக குவிக்காத செல்வத்தை இந்திய பில்லியனர்கள் கோவிட் காலத்தில் குவித்து விட்டார்கள் என்பதுதான். உலகம் முழுக்க நெருக்கடியாக உணரப்பட்ட கோவிட் இந்தியாவிலும் மிகப்பெரிய அளவில் நம்மையெல்லாம் திகைக்க வைத்த கோவிட். ஆனால் இந்த கோவிட் காலத்தில் தான் 22 ஆண்டுகளாக குவிக்காத செல்வத்தை இந்திய நாட்டினுடைய பெரும் தொழிலதிபர்கள் குவித்திருக்கிறார்கள் என்பது. இது ஏதோ ஒரு தேசத்திற்குள் இருக்கக்கூடிய ஏழை பணக்காரர்களுக்குரிய வித்தியாசம் மட்டுமல்ல, ஏழை பணக்காரர்களுக்கு இடையிலான வித்தியாசம் மட்டுமல்ல, தேசங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு. இந்த நவீன தாராளமயம் உருவாக்குகிற ஏற்றத்தாழ்வு என்ன என்று சொன்னால், பன்னாட்டு மூலதனமா இந்திய தொழில்களா என்று சொன்னால் நவீன தாராளமயம் பன்னாட்டு மூலதனம் பக்கம் நிற்கும். இந்திய தொழில்களா சிறு தொழில்களா என்று சொன்னால் பன்னாட்டு மூலதனம் இந்திய நாட்டினுடைய பெருந்தொழில்கள் பக்கம் நிற்கும். மூலதனமா உழைப்பா என்று சொன்னால் மூலதனம் பக்கம் நிற்கும். ஆனா பெண்ணா என்று சொன்னால் ஆண்கள் பக்கம் நிற்கும். இதுதான் நவீன தாராளமய யுகம். பாலின வேறுபாடுகளையும் பயன்படுத்தும், சாதிய வேறுபாடுகளையும் பயன்படுத்தும். இது இந்திய அனுபவம். சாதிய வேறுபாடுகளையும் பயன்படுத்தும் என்பது இந்திய அனுபவம். ஆகவே இந்த வளர்ச்சி என்பது 2 மிக முக்கியமான தாக்குதல்களை தொடுத்தது என்பது வேலை மீதான தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இன்னொரு புறம் இந்த வளர்ச்சி என்பது வருமானத்தின் மீதான, சேமிப்பின் மீதான தாக்குதலை தொடுத்திருக்கிறது. வேலையின் மீதான தாக்குதல் என்பது மிக கடுமையான தாக்குதலாக இன்னும் வரக்கூடிய காலங்களில் மாறப்போகிறது. இப்போதே கேம்பஸ் இன்டர்வியூ
100% கேம்பஸ் இன்டர்வியூ வழங்கி வந்த வளாகங்கள் 100% இப்போ தர முடியலை. நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது ஒரு உயர்கல்வி என்ற இடத்தில் சாதாரண ஒரு இடைநிற்றல்களுக்கு ஆளாகிற மாணவர்களை பற்றி, இளைஞர்களை பற்றி கூட நான் சொல்லலை. உயர்கல்வியை எட்டவர்களுக்கு கூட அவர்களுக்கான வருமானம் குறைந்திருக்கிறது. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஆனுவல் பேக்கேஜ் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசி அதே ஆனுவல் பேக்கேஜ் தான் இன்னைக்கு உள்ளே நுழைந்தால் கிடைக்கிறது. அந்த எண்ணிக்கையில் கூட கிடைப்பதல்ல. நாம் நம்முடைய குழந்தைகளை பொறியியல் கல்லூரியில், பல்வேறு உயர்கல்வியில் சேர்க்கிற நாம் நிச்சயமாக அதை உணர்ந்து கொள்ள முடியும். யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட், இளைஞர்கள் மத்தியில் வேலையின்மை என்பது பெண்கள் மத்தியில் உலகம் முழுக்க 28% இருக்கிறது. யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்று சொன்னால் 15 வயசுலேருந்து 24 வயது வரை வேலை தேடி வேலை கிடைக்காதவர்கள். ஆண்கள் மத்தியில் 13% இருக்கிறது உலகம் முழுக்க நாம் பார்க்குறோம். ஆகவே ஒரு பக்கம் வளர்ச்சி ஏற்படுது, ஆனால் அது வேலை வாய்ப்பாக மாறலை. ஆகவே தான் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்கிறோம், வேலை பறிப்பு வளர்ச்சி என்கிறோம். இதை நாம் பேசுவது மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய பெரும் தொழிலதிபர்களே சில நேரம் பேசுகிறார்கள். ஒரு மேடையில் அமைச்சர் பியூஷ் கோயல் உட்கார்ந்துருக்காரு. அந்த மேடையில் சுனில் பாரதி மிட்டல் பேசுகிறார். சுனில் பாரதி மிட்டல் அந்த மேடையில் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்திய நாட்டின் டாப் 100 நிறுவனங்களுடைய வேலை வாய்ப்பு விவரங்களை நான் பார்த்தா சில ஆண்டுகளாகவே அதில் நிகர உயர்வு இல்லைங்கிறார். 1000 பேர் போனால் 1000 பேர் வரணும்ல, 1000 பேர் போனால் 300 பேர் தான் வந்தால் நெட் அடிஷன் இல்லை. வெளியே போகிற ஆள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, உள்ளே வர்றவங்க எண்ணிக்கை குறைவாக இருக்குது, நெட் அடிஷன் இல்லை. அவர் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறார், இதுதான் ரொம்ப முக்கியமானது. கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லாத நம்பிக்கை இந்த நாட்டினுடைய பெரும் தொழிலதிபர்கள்ட்ட இருக்குன்னு நான் வேடிக்கையாக சொல்கிறேன். கம்யூனிஸ்டுகள்கிட்ட இல்லாத நம்பிக்கை என்று சிலராக அவநம்பிக்கையை வெளிப்படுத்துறதுனால அப்படி சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, பியூஷ் கோயலை மேடையில் வச்சுக்கிட்டு, இப்படி வேலை வாய்ப்புகளுடைய நிலைமை இருந்தால் இந்த சமூகத்தை நம்மோடு எப்படி அழைத்து செல்ல முடியும் என்று கேட்குறார். எந்த கொள்கைக்கும் சமூக இசைவு தேவை, சோசியல் கன்சென்ட் வேணும். சமூக இசைவு இல்லாமல் எந்த கொள்கைகளையும் அமலாக்க முடியாது. அவர் கேட்குறார், இப்படி வேலைவாய்ப்பு நிலைமை இருந்தால் சமூக இசைவு நொறுங்கி போயிருமே, சமூகத்தில் வருகிற கோபமும் அதிருப்தியும் இந்த அமைப்பையே டிஸ்டர்ப் பண்ணுமே. இதுதான் அர்த்தம். அவர் சமூகத்தை நம்மோடு அழைத்து செல்ல முடியாது என்று. பொதுவாக முதலாளிகள் குரூரமாக பேசுவார்கள், அரசியல்வாதிகள் தேர்ந்தடவி இனிமையாக பேசுவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் கிளாஸோட தேவையே. ஆளும் வர்க்கங்களுடைய குரூரம் வெளிப்படாமல் இருப்பதற்குத்தான் பொலிட்டிக்கல் கிளாஸ், அரசியல் வர்க்கம் ஒரு தேசத்தில் தேவைப்படும். ஆனால் சுனில் பாரதி மிட்டல் இப்படி பேசுகிறார். பியூஷ் கோயல் அந்த மேடையிலிருந்து என்ன சொல்கிறாரு, முன்னால் பேசும்போது சுனில் பாரதி மிட்டல் இப்போ சொன்னார், நான் அவருக்கு சொல்லுகிறேன், இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இன்று இல்லை, வேலை தருபவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் ஜாப் சீக்கர்ஸாக இல்லை, ஜாப் கிவர்ஸாக மாறிவிட்டார்கள். எப்படின்னா, இன்றைக்கு அரசாங்கம் உருவாக்குகிற திட்டங்கள் என்பது ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்களில் இளைஞர்கள்லாம் இன்றைக்கு தொழிலதிபர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வேலை இல்லை என்று கவலைப்படாதீர்கள் என்று பியூஷ் கோயல் பார்த்து சொல்கிறார். இது பேசப்பட்ட இடம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அங்கே இப்படி பேசுகிறார். அவர் பதில் சொல்கிறார், இந்தியாவில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அமலான பிறகு ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு ஆய்வு நடத்தி வெளியிடுகிறார்கள். என்ன வெளியிடுறாங்கன்னா, 95% ஆஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஃபெயில்டு அப்படின்னு போடுறாங்க. 95% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தோல்வி அடைந்துருச்சு. அமைச்சர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அவர் தானே சொல்லியிருக்காரு வேலை தேடுபவர்களாக இல்லை, வேலை தருபவர்களாக இருக்கிறார்கள். அமைச்சர்கள்ட்ட கேட்குறாங்க, 95% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருன்னா, உண்மையான தொழில் முனைவோர்கள் தோல்வி அடைவதில்லை அப்படிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 5% தான் உண்மையான தொழில் முனைவோர் என்று.
எப்படி நாக்கு பிறண்டு பேசுது என்பதற்காக சொல்றேன். மீதி 95% பேர் உண்மையான தொழில் முனைவோர் இல்லை. என்ன காரணம்? தொழிலை உருவாக்குவது மட்டுமல்ல, தொழிலுக்கான சந்தை வேண்டும், மக்கள் கைகளில் வாங்கும் சக்தி வேண்டும். வாங்கும் சக்தி இல்லாமல், தொழிலுக்கான சந்தை இல்லாமல் ஒரு தொழில் எப்படி நிற்க முடியும்? நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், இதுதான் இன்னைக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பல கோடி பேர் புலம்பெயர் தொழிலாளர்களாக மாறி இருப்பதற்கு காரணமாக இருக்கு. இந்திய நாட்டில் 30 கோடி பேருக்கு மேல் அமைப்பு சாரா உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். எந்த சமூக பாதுகாப்பும் இல்லாமல், எந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் இல்லாமல், எந்த ஜாப் கான்ட்ராக்டும் இல்லாமல் இருக்கிற தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் என்பது. இதற்கெல்லாம் மேல தொழிற்சங்கங்கள் சந்திக்கிற ஒரு சவால். இன்றைக்கு 2 வாதம் முன்வைக்கப்படுது. ஒன்று, ஒரு சோசலிசத்திற்கான பயணம் இனிமேல் சாத்தியமில்லை. காரணம், நவீன தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு தொழிலாளி வர்க்கத்தினுடைய பேர சக்தியை முழுமையாக பறித்து விட்டது. ஆகவே சாத்தியமில்லை என்ற வாதம் இன்னைக்கு முன்வைக்கப்படுது. இன்னொன்று, தொழிற்சங்கங்கள் என்பது பலமிழந்து போய்விட்டன என்று வைக்கப்படுது. இது நவீன தாராளமய யுகத்தினுடைய முக்கியமான குணம். இது தொழிற்சங்கமற்ற உலகம் என்பது. தொழிற்சங்கமற்ற உலகம் என்பது அவர்களை பொறுத்தவரையில் பேப்பர்லெஸ் ஆஃபீஸ், டீச்சர்லெஸ் கிளாஸ், டிரைவர்லெஸ் கார், அதுபோல தொழிற்சங்கமில்லா உலகம் என்பது. காகிதமில்லா அலுவலகம், ஆசிரியர்கள் இல்லாத வகுப்பறை, டிரைவர்கள் இல்லாத கார்கள். கூகுள் கார் அமெரிக்காவில் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம சாலை இன்னும் அதுக்கு பக்குவப்படலை என்பது. தோழர்களே, இதைத்தான் மார்க்ஸ் ஆதி மூலதன திரட்சி என்று சொன்னார். ஆதி மூலதன திரட்சி என்று சொன்னால் ஏதோ அது புராதன காலத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல. கோழிக்கோடு கட்சி காங்கிரஸில் அது பற்றி விவாதம் வந்தபோது அது அறிக்கையிலையும் இருந்துச்சு, மேடையிலையும் விளக்கம் கொடுத்தார் யெச்சூரி. ஆதி மூலதன திரட்சி இப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆதி மூலதன திரட்சி என்பது சிறு உடைமையாளர்களை விழுங்கி பெரும் தொழில்கள் ஏகபோகமாக மாறுவது. ஆதி மூலதன திரட்சி என்பது தொழில்களை நடத்தி உபரியை ஈட்டுவது மட்டுமல்ல, இயற்கை வளங்களை கைப்பற்றுவது. இதுதான் நவீன தாராளமய யுகத்தினுடைய முக்கியமான தாக்குதல் என்று நாம் பேசணும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அது இன்றைக்கு நிகழ்கிறது. சிறு சிறு உடைமையாளர்கள் எல்லாம் கூலி தொழிலாளர்களாக மாறுறாங்க. இப்போ நம்ம போய் நின்று சென்னையில் இறங்குனீங்கன்னா ஓலாவை போட்டுறோம். 5000 கார் உடைமையாளர்கள் 5000 கூலி தொழிலாளிகளாக மாற்றிட்டாங்க. நீ ஏறி அவங்களோட பேசிட்டு கொஞ்ச தூரம் போய் பாருங்க, காரில் போகும்போது பேசி பாருங்க. நம்ம கொடுக்குற ரூபா அவருக்கு திரும்பி சேர 7 நாள் ஆகும் என்பது. அதனால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாதீங்க, ரூபா கையில் இருந்தால் என்னை ஏற்றிக்கிறேன் என்பது. ஹவுஸ் ஜாய் ஆப் இருக்குது. 5000 ஃபிட்டர்கள், 5000 எலக்ட்ரீசியன்ஸு ஆப் மூலமாக தான் இன்னைக்கு வர்றாங்க. இன்னைக்கு நாம் பார்க்குறோம், அமேசான் உள்பட உலகத்தின் 2வது அதிகமான வேலை வழங்குகிற நிறுவனம் அமேசான். நீங்கள் முழுக்க முழுக்க ஆப் பேஸ்டாக மாறிக்கிட்டே இருக்கு. நாம் பார்க்குறோம், மாறிக்கொண்டே இருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இப்போ செயற்கை நுண்ணறிவு என்கிற, செயற்கை அறிவூட்டம் என்கிற ஒரு மிகப்பெரிய அபாயத்தை இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது அபாயம் என்று சொல்லும்போது முதலாளித்துவ சமூக அமைப்பிற்குள் அது எப்படி பயன்படுத்தப்படும் என்பது, உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சி என்பது சோசியலிச சமூகத்தில் இருந்தால் எப்படி பயன்படும் என்பது வேற. முதலாளித்துவ சமூகத்தில் இந்த அமேசானில் செயற்கை அறிவூட்டத்தின் மூலமாக அமேசானில் அநேகமாக வேலை இழப்புகள் பல லட்சம் நிகழும்னு இப்போவே அமேசான் அதை பற்றி பேசுது. உலகம் முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால 30 கோடி நிரந்தர வேலை வாய்ப்புகள் பறிபோகும் என்று முதலாளித்துவ நிபுணர்களே கணக்கு போட்டு சொல்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தினுடைய கணக்கு சொல்லுது. இன்னைக்கு நாம் பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய அபாயத்தை இன்னைக்கு மனிதகுலம்
எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை நான் பார்க்குறேன். அப்போ இதற்கு எதிராக ஒரு வளாக திரட்டல் என்பது அதுதான் பாரம்பரிய வடிவம். நமக்கு மில் கேட்டு முன்னால் பேசுவோம், மில்லு கேட்டு முன்னால் சந்தா போடுவோம், மில் கேட்டில் நின்று தொழிற்சங்கம் நடத்துவோம். ஆனால் இன்றைக்கு என்ன, வளாகம் என்பதே இல்லை, வளாகம் என்பதே இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது கோவிட்டுக்கு பிறகு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் முதலாளித்துவத்துக்கு இடைஞ்சல் இருக்குது. வீட்டில் இருந்தால் அவர் கொஞ்சம் தனக்கு ரொம்ப ஆசுவாசமாக ஃபீல் பண்ணுறாரு. ஆசுவாசமாக ஒரு தொழிலாளி ஃபீல் பண்ணக்கூடாது. ஆசுவாசமாக ஒரு தொழிலாளி ஃபீல் பண்ணுவது அவருக்கு ஒரு சுரண்டலை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கான நேரம் கிடைக்குதுன்னு அர்த்தம் என்பது. தொழிலாளி வளாகத்துக்கும் வரக்கூடாது, தொழிலாளி குடும்பத்திலிருந்தும் பிரிக்கப்படணும் என்பது ஒரு புதிய தொழிற்சாலை உருவாயிருக்கு. இன்னைக்கு நீங்கள் தேனாம்பேட்டை சிக்னலில் வந்து இறங்கி பாருங்கள், ஒர்க்கஃபெல்லான்னு ஒரு நிறுவனம், பெரிய போர்டு இருக்கும், ஆனந்தா ஹோட்டல் பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது கலர் கலராக இது இருக்கும், ஐடி கார்டுக்கு ஸ்டாப்பு கலர் கலராக இருக்கும், 7-8 கலர். எனக்கு ரொம்ப நாள் அது என்னன்னு தெரில. நான் ஆனந்தா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கும் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன கம்பெனிங்கன்னு கேட்டேன். இது கம்பெனி இல்லைன்னாரு. என்ன இத்தனை பேர் வெளியே வரீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 25-30 கம்பெனிகளுடைய தொழிலாளி உட்கார்ந்து வேலை பார்ப்பதற்கு இது இடம் அப்படின்னாரு. உட்கார்ந்து வேலை பார்ப்பதற்கான இடம் சென்னையில் 2,70,000 இருக்கைகள் அப்படி இருக்குது. கம்பெனி இல்லை, இந்த சீட்டில் ஒரு தொழிலாளி வேலை வைப்பார், அடுத்த சீட்டில் வேறு கம்பெனியோட தொழிலாளி வேலை வைப்பார் என்பது. சென்னையில் மட்டும் 2,70,000. திருச்சிக்கு வந்தாச்சு, சேலத்துக்கு வந்தாச்சு, கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. ஒர்க்கப்பெல்லா போன்ற பல புதிய தொழிலாக இன்றைக்கி உருவாயிருக்கு. இதெல்லாம் சவாலா என்று கேட்டால் சவால், சவாலா என்று கேட்டால் சவால். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், உலகம் முழுக்க இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபம், அதிருப்தி ஏற்படுவதற்கான ஒரு சூழல். உற்பத்தி சக்திகள் வளர்ச்சி அடையும் போது அது உற்பத்தி உறவுகள் மீது தாக்கத்தை செலுத்தும் போது சமூக மாற்றம் தவிர்க்க முடியாது என்பது நிச்சயமாக அது சமூக அறிவியல். ஆனால் அது தானாக நிகழாது. எப்படி திரட்ட போகிறோம் என்பதுதான். நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய கோழிக்கோடு கட்சி காங்கிரஸ் அது தத்துவார்த்த தீர்மானங்களில் பேசும்போது ஒன்று சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, புறநிலை சாதகமாக இருக்குது, ஆனால் அக நிலையை பலப்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி. என்ன காரணம்? சமூகத்தில் கோபங்கள் வருது, குமுறல் வருது, போராட்டங்களுக்கான உணர்வுகள் வெளிப்படுது, தன்னெழுச்சியாக கூட போராட்டங்கள் வெடிக்குது. ஆக்குபை வால் ஸ்ட்ரீட்டு அமெரிக்காவே அதிர்ந்தது, நாம் பார்த்தோம். எல்லோ வெஸ்ட் போராட்டம், மஞ்சள் பனியன் போராட்டம் ஐரோப்பா கண்டத்தையே உழுக்குச்சு, நாம் பார்த்தோம். ஆகவே புறநிலை சாதகமாக இருக்குது, ஆனால் அகநிலையை பலப்படுத்த வேண்டியிருக்கு. என்னன்னா, நம்முடைய அமைப்பை பலப்படுத்த வேண்டும். நம்ம கட்சி காங்கிரஸினுடைய அறிக்கை வெளிவரப்போகுது, விவாதத்திற்கு வரப்போகுது. முன்னால் அரசியல் தீர்மானம் மட்டும் வரும், இப்போ நம்முடைய ஆர்கனைசேஷனல் பார்ட்டும் சேர்ந்து விவாதத்திற்கு வரும்னு அறிவிச்சிருக்காங்க. மிக முக்கியமானது. நீங்கள் அகநிலையை பலப்படுத்துவது பற்றிய விவாதம், அரசியல் பற்றிய விவாதங்களை நாம் நடத்துகிறோம், அது தெளிவுகள் கூட பெறுகிறோம். ஆனால் அகநிலையை எப்படி பலப்படுத்துவது என்பதை பற்றி பேச வேண்டிய தருணமாக இருக்கு. இப்போ முதலாளித்துவ நெருக்கடிகள் உருவாகும் போதெல்லாம் புரட்சிகர சூழலுக்கான வாய்ப்பு கணிகிறது என்று அர்த்தம், கணிகிறது என்று அர்த்தம். ஆனால் அந்த நெருக்கடியை பயன்படுத்துவதற்கான உங்கள் அகநிலை அமைப்பு ரீதியாக நீங்கள் தயாராக இல்லை என்று சொன்னால், முதலாளித்துவம் இந்த நெருக்கடியை விட்டு வெளியே வரும்போது இன்னும் கூடுதல் பலத்தோடு, மூர்க்க பலத்தோடு முதலாளித்துவம் வெளியே வரும். அதான் இன்றைக்கு உலகம் முழுக்க நாம் பேசுகிறோம். இன்றைக்கு முதலாளித்துவத்திற்கு சோசலிசம் தான் மாற்று என்று நாம் பேசுகிறோம். ஆனால் நவீன தாராளமயத்தினுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறவர்கள் கூட எப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால், இப்பவும் முதலாளித்துவம் தான் இறுதியானது, ஆகவே உலகமயம் தோல்வி அடைந்திருக்கலாம், மனித முகம் கொண்ட உலகமயத்தை உருவாக்குவோம் என்று பேசுகிறார். லிபரலைசேஷன் வித் ஹியூமன் ஃபேஸ் நாங்கள் உருவாக்குவோம் என்று பேசுகிறார். முதலாளித்துவத்திற்கு மனித முகமே இருக்க முடியாது, உலகமயத்திற்கு மனித முகமே இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் பேசும்போது இப்படியாக அதை ஆணவமாக சொன்னவர்கள் மென்மையாக மக்கள் மனதில் பதிவது போல இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், நாம் பார்க்குறோம்.
ஆகவே நம்மை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நெருக்கடியும், முதலாளித்துவ நெருக்கடியும் ஒரு புரட்சிகர சூழல் கனிவதற்கான வாய்ப்பை தருவது என்ற முறையில் அகநிலையை பலப்படுத்தாவிட்டால் முதலாளித்துவம் மூர்க்கத்தோடு தாக்கும் என்பது. அதனுடைய வெளிப்பாடுதான் வலது திருப்பம் என்பது. ஆல்டர்னேட்டிவ் இஸ் ரைட். வலது திருப்பம் என்பது உலகம் முழுக்க நிகழ்கிறது. மக்களுடைய நிஜமான பிரச்சனைகளை பேசாமல், உண்மையான பிரச்சனைகளை பேசாமல், கற்பனை எதிரிகளை முன்னிறுத்துவது. டிக்ஷனரியில் புதிய வார்த்தை வந்துருச்சு, போஸ்ட் ட்ரூத் என்பது. வரலாற்றின் அடிப்படையில், அறிவியலின் அடிப்படையில் வாதங்களை முன்வைப்பதற்கு பதிலாக நம்பிக்கையை பயன்படுத்தி, உணர்வுகளை பயன்படுத்தி சில விஷயங்களை உண்மைகள் போல பேசுவது என்பது. நம்ம வாட்ஸ்அப்பை திறந்தா வருது பாருங்க, நீங்கள் இந்தியர்கள் அப்படின்னு வந்தோன்னா இப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறார் யார், ட்ரம்ப் என்பது. அது மாதிரி இங்கே இந்தியாவை பாராட்டி ஏதாவது வந்தால் உடனே தம்ஸ்அப் 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 என்பது. நிர்மலா சீதாராமன் பொண்ணு வந்து மிலிட்ரியில் இருக்குன்னு போட்டால் பல லட்சம் லைக் வருது. யாரோ ஒரு பொண்ணு நிர்மலா சீதாராமன் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. உடனே நிர்மலா சீதாராமன் தன்னுடைய மகளை இராணுவத்திற்கு தேச சேவைக்காக அர்ப்பணித்திருக்கிறார்னு போட்டால் பல லட்சம் வியூஸ் வந்துடுது. அதுக்கு பிறகு நீங்கள் போய் இல்லை நிர்மலா சீதாராமன் மகள் வந்து இராணுவத்தில் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தா ஒரு 150 வியூஸு, 300 வியூஸு, 500 வியூஸு, லைக்ஸ் வந்தால் நமக்கு அது திருப்தி ஆகிடுது, நம்ம ரேஞ்சுக்கு திருப்தி ஆகிடுது. இப்போ ஒரு போஸ்ட் ட்ரூத் உலகம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையின் அடிப்படையில், உணர்வுகளின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய விஷயம். இந்த திசை திருப்புகிற அரசியல் வெவ்வேறு வடிவம் எடுக்குது, உலகம் முழுக்க வெவ்வேறு வடிவம் எடுக்கிறது. இப்போ பயம் வந்திருக்கு, ட்ரம்ப்புக்கு பயம் வந்திருக்கு. அமெரிக்காவிலேயே பிறக்கிற குழந்தைகள் அமெரிக்க குடிமக்களாக இயல்பாக மாறிவிடுவார்கள். அங்கே குழந்தை பிறந்தா அமெரிக்க சிட்டிசன் ஆயிடுவாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு அந்த விதி மாற்றப்படுமா என்கிற கேள்வி வந்திருக்கிறது. ஐரோப்பா கண்டம் முழுக்க வலதுசாரிகள் முன்னேறி இருக்கிறாங்க. பிரான்சில் இப்போ இடதுசாரிகள் வெற்றி பெற்ற தேர்தலில் கூட முதல் கட்ட தேர்தலில் வலதுசாரிகள் தான் 33% வாக்குகளை பெற்ற லீபன் வந்தாங்க. அதுக்கு பிறகு இடதுசாரிகள் உருவாக்கின தேர்தல் தந்திரம் தான் அந்த வலதுசாரி கட்சியை பின்னுக்கு தள்ளியதே தவிர பிரான்சில் கூட அதுதான் நிலைமையாக இருந்தது என்பதை பார்க்கலாம். அப்போ என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஒரு அமைப்பு ரீதியாக இன்றைக்கு திரட்ட வேண்டியிருக்கிறது. வலதுசாரி திருப்பத்துக்கு எதிரான கைகோர்ப்பை விரிந்த கைகோர்ப்பாக மாற்ற வேண்டியிருக்கிறது. நடைமுறை உத்திகள் தேர்தல் களத்தில் பிரான்ஸ் போல தேவைப்படுகிறது. அங்கே இருக்கிற இன்னொரு ஆளுங்கட்சி, முதலாளித்துவ கட்சி 2வது இடத்துக்கு வந்த இடத்துல பூரா 3வது இடத்துக்கு வந்த இடதுசாரி வேட்பாளர் விலகிக்கிட்டாங்க. 2வது கட்டத்தில் விலகி கொண்டார். ஆனால் அதை மேக்ரோன் கட்சி அங்கே செய்யலை. ஆனால் அப்படிப்பட்ட உத்தி தேவைப்படுது. இலங்கை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுது. என்ன காரணம்? தன்னெழுச்சியாக நடைபெற்றதாக கருதப்பட்ட அரகாலயா போராட்டத்தில் இடதுசாரிகள் களத்தில் ஆற்றிய பணி என்பது அது மக்களை நெருங்க வைத்தது, மக்களை நம்பிக்கை பெற வைத்தது, லத்தீன் அமெரிக்க நாடுகளின் அனுபவமும் அதுதான். அதுதான். ஆகவே எங்க இடதுசாரி மாற்று நம்பகமான மாற்றாக இருக்கிறதோ, எங்க இடதுசாரிகள் மக்கள் மத்தியில் ஒரு செயல் திட்டத்தை, மக்களை ஈர்க்கிற செயல் திட்டத்தை முன்வைக்கிறார்களோ, அங்க இன்றைக்கு இடதுசாரிகள் வெற்றி பெற முடிகிறது என்பது உலக அனுபவம். ஆனால் எல்லாவற்றையும் விட சோவியத் யூனியன் இருந்த காலத்திற்கும் இல்லாத காலத்திற்குமான மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், ஏகாதிபத்தியத்தை தடுத்து நிறுத்துவதற்கான பெரும் சக்தியாக இன்றைக்கு உலக மக்கள் கருத்து என்பது தேவைப்படுது. பப்ளிக் ஒப்பீனியன் என்பது தேவைப்படுது. பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற போராட்டம், கல்லூரிகளில் நடைபெற்ற போராட்டம், 46 மாநிலங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்காவின் 46 மாநிலங்களில் 360 கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்களுக்கு அந்த போராட்டம் விரிவடைந்தது. 2087 எதிர்ப்பு நடவடிக்கைகள் கல்வி வளாகங்கள் நடைபெற்றது. அதுக்கு பிறகுதான் ஜோ பிடேன் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் நிறுத்தக்கூடாது என்று ஜோ பிடேன் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. நாமெல்லாம் 1990களுக்கு முன்பாக கட்சியில் இருந்த தலைமுறைக்கு தெரியும், உலக சமாதானம் என்பதை பேசுவோம், நிறைய கருத்தரங்கங்கள் நடைபெறும்.
செப்டம்பர் 1ஆம் தேதி எப்படி நவம்பர் 7 கொண்டாடுகிறோமோ செப்டம்பர் 1ஆம் தேதி அப்படி கொண்டாடுவோம். ஆனால் அன்றைக்கு நாம் சர்வதேசியம் பேசிய காலத்தில் நம்மை கேலி செய்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் உலகமயத்தை பேசுகிறார்கள். ஆனால் சர்வதேசியத்தை நாம் அன்றைக்கு பேசியவர்கள் இன்றைக்கு அதை பற்றி பேச வேண்டிய தேவைகள் தருணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு சூழலில் அதை பற்றி நாம் பேசுகிறோமா என்பதை நாம் நமக்குள் எழுப்ப வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே அவையெல்லாம் இன்றைக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. ஆகவே இப்போதும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மோதல், முரண்பாடு, இவையெல்லாம் ஏகாதிபத்தியத்திற்கும் சோசலிசத்திற்கும் இடையிலான ஒரு முரண்பாடு என்ற பார்வையோடு நாம் அணுக வேண்டியிருக்கிறது. இன்றைக்கும் சீனா, அதில் 1000 கேள்விகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், விவாதிக்கலாம், அது வேற. ஆனால் ஒரு நவீன தாராளமய யுகத்திற்கு ஒரு மாற்றை முன்வைக்கிற தேசமாக இருக்கிறது. இப்போதும் அரசின் கட்டுப்பாட்டில்தான் கேந்திர தொழில்கள் சீனாவில் இருக்கிறது. இப்போதும் அங்கே கலப்பு பொருளாதாரம் என்கிற மிக்சட் ஓனர்ஷிப் என்பது அனுமதிக்கப்பட்டாலும் கூட அந்த தொழில்களில் கூட அரசு கட்டுப்பாடு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் சந்தையை திறந்து விட்டால் கூட அந்த சந்தையை படிப்படியாக திறந்து விடுகிறார்கள், செக்ஸ் அண்ட் பேலன்சஸோடு. அவர்கள் பன்னாட்டு மூலதனத்தை அனுமதித்தால் கூட தேசம் முழுக்க உடனடியாக அனுமதிப்பதில்லை. இங்கே வங்கிக்கு அந்நிய முதலீடு என்று சொன்னால் தேசம் முழுக்க வரும், அங்கே அப்படி இல்லை. பெய்ஜிங்கில் வரும், நான்கிங்கில் வரும், ஒரு மாநிலத்தில் வரும். அந்த அனுபவத்தை வைத்து கொண்டு தான் விரிவுபடுத்துவார்கள். இதுதான் அமெரிக்காவின் கண்களை உறுத்துகிறது. இதுதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக, முதலாளித்துவ முகாமுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆகவே இவற்றை பற்றியெல்லாம் ஒரு ஆழ்ந்த வாசிப்பு, பார்வை இன்றைக்கு இடதுசாரிகளுக்கு தேவைப்படுகிறது. வருகிற நம்முடைய கட்சி காங்கிரசினுடைய தீர்மானம் நம்முடைய கைகளில் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு விரிந்த பார்வையோடு நாம் அதை விவாதிக்க வேண்டியிருக்கிறது, உள்வாங்க வேண்டியிருக்கு, புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த கடமைகள் தான் நவம்பர் புரட்சி தினம் நம் முன்னால் நிறுத்தக்கூடிய மிக முக்கியமான கடமைகள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.